டேய் கீழே இல ஊன் தொலை போற வாடா இப்படி. கமிங் டா கமிங்டா. டேய் எங்கடா அவன்? 8 மணிக்கு வர சொன்னேன், மணி 8:20 ஆச்சு. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான். டேய் என்னடா லேட்டு? எங்கடா போயிருந்தா? வாஷிமாமா பொண்ணு புஷ்பா இருக்காளோ இல்லையோ, அவளோட பெருமாள் கோயில் போயிருந்தேன். வருஷ செத்த நாளி ஆயிடுச்சு. பிரசாத மாறல் போடுறாங்க, எடுத்துக்கூடா. இன்னுமா அவ கூட சுத்திட்டு இருக்கா? அவளை பத்தி நோக்கு என்னடா தெரியும்? வா வந்து உட்காரு. என்னடா பண்றீ? மச்சான் சொல்றா. அவ வீட்டுக்கு 3 வீடு தள்ளி ஒருத்தன் குடி வந்திருப்பானே. ஆமாம், அவளுக்கு என்ன? அவா தாண்டா இவளோட அவா. என்னடா சொல்றீ? என்ன கண்டது மண்டது சொல்லி எங்களோட ஸ்நேகத்தை பிரிக்க பாக்குறீங்களா? நாங்க எங்க பிரிக்க பாக்குறோம்? அவன் தான் புஷ்பா கையில இருந்து உன்னை பிரிக்க பாக்குறான். பகவானே, அவ எப்போதும் என் கூட தானே இருக்கா, அப்புறம் எப்படி இப்படி இருக்க முடியும்? அவ உன்கிட்ட இருக்கும்போது எவ்வளவு நேரம் மொபைல் யூஸ் பண்ணியிருந்திருக்கா? அவ அப்பப்போ கால் பண்ணுவா, அடிக்கடி டெக்ஸ்ட். எதா இருந்தாலும் சட்டு போட்டுன்னு சொல்லுங்கடா. புஷ்பா என்ன மாவரைச்சு வர சொன்னேன், எனக்கு 4 ஆகுது. சரி, காலையில கோயில் போயிருப்பீங்களே? ஆமா போனோம். அவளுக்கு மட்டும் 2 பிரசாதம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாளே. ஆமா சொன்னோம். அந்த 2வது பிரசாதம் யாருக்கு? கோப்னாருக்கா இருக்கும்டா. அவங்க அப்பா ஓசூர் ஓடி 1 மாசம்லாம் ஆகுது. ஆமா, அப்ப அது யாருக்கு? அந்த காதகனுக்கு தாண்டா. புஷ்பா, இனிமேலும் உனக்கு நான் மாவரைச்சுட்டு வரமாட்டேன். நீ வேற ஆளை பாத்துக்கோ. போன வைக்கிறேன். மச்சான் இனிமே கரெக்டா டானி 8 மணிக்கெல்லாம் வந்துருவான் பாரு. ஆமா வந்துரும். புஷ்பா புஷ்பா விட்றா, இந்த படத்தை படுறா, தன்னால புரியும்.